பார்த்தீங்கன்னா தில்லைநகர் சாஸ்திரி ரோட்டு வழியாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லோடு ஏற்ற கம்பெனிக்கு தான். திருச்சியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் நண்பர்களே. காலையிலே ஒரு ஃபைன் ஆகி போச்சு அண்ணனுக்கு. சரி ரைட்டு வாங்க எல்லோரும் வண்டியை பார்த்து ஓட்டிக்கோங்க. போலீஸ் நிறைய இடத்துல பிடிக்கிறாங்க நீங்கள் திருச்சிக்குள்ளே. நம்ம ஒரு காலையிலே ஒரு 300 ரூபா ஃபைனை கட்டிட்டு வெளில போயிட்டுருக்கோம். இந்த லைன் ஸ்டார்ட்னா பாரத் பென்ஸ்லேருந்து நம்ம ஃபேமிலிஸை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். டாடா சொல்லிடுங்க. பாய். விராலிமலை நோக்கி இனாங்குளத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா விராலிமலை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் பேர் தெரிஞ்சால் கமாலில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்து விராலிமலையில் போய் வீடியோ போடுவோம். விராலிமலை என்ட்ரி ஆகிடுச்சு. சன்மார்க் நோக்கி போகணும். என்னடா வாய்ஸ் கம்மியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி வாங்க போகலாம். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சன்மார்க் உள்ளே இறக்க போகிறோம். வெளியிலே அவுட்லன்னே கொடுத்துட்டு போயிட வண்டி தான். பார்த்தீங்கன்னா தெரியும் விராலிமலை கோவில் லாங் பார்த்துட்டு அப்படியே கட்டாக போகிறோம். விராலிமலை கோவில் ஷார்ட்கட்டில் உள்ள வந்து பார்சல் கொடுத்துட்டு விராலிமலை கோவிலுக்கு நேராக நிற்கிறோம். தேருக்கு பக்கத்தில் கொடுத்துட்டு நம்ம அடுத்து இழுப்பூர் நோக்கியா மணப்பாறை நோக்கியா பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பார்சல் கொடுக்க அண்ணன் விராலிமலை உள்ளே போயிட்டாப்புல கோயில் பக்கத்தில். நம்ம ரெடியாக வெளியில் நிற்போம். அண்ணன் வந்தோன்னா பாசிங்கண்ணா போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துடுவோம் நண்பர்களே. வண்டிக்கு காலிலேருந்து சிவனுக்கும் பூ போடலை, நம்ம வண்டி ஒய்ஃபுக்கும் பூ போடல, வாங்கிட்டு வந்துடுவோம். சும்மா சொல்லக்கூடாதுயா, அந்த அக்காட்ட பூ இவ்வளோ தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் இந்த பூ ஃப்ரீயாக கொடுத்தாங்கய்யா. விராலிமலைக்கு வந்தீங்கன்னா இந்த முக்கில் இந்த அக்கா கடையில் வந்து ஒரு வாட்டி பூ வாங்கி ட்ரை பண்ணிங்கய்யா. வெள்ளிக்கிழமை அதுவும் முருகனை பார்த்துக்கோங்க. முருகா இங்கே பார்த்தீங்கன்னா நந்தினி ஹோட்டல் உயர்தர சைவ உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 புரோட்டா 2 ஆம்லேட் வாங்கிட்டோம். புரோட்டாவுக்கு 2 குருமா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு குருமா ஊற்றி அண்ணன் லைட்டாக சாப்பிட்ருச்சு. அவ்வளோ ஒருத்தலன்னு சொல்லிடுச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு என்னமோ ஒன்றும் ஒருத்தர் இல்லைன்னு தோணுது 100 ரூபாய்க்கு. உங்களுக்கு எப்படி தோணுன்னு சொல்லுங்கள்.